எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரியே, மகனே மகளே, இப்பொழுது இந்த பகுதி, இது 2வது பகுதியில் இயேசுவை பற்றிய அவருடைய ராஜ்யத்தின் உபதேசத்தை பற்றிய 25 சத்தியங்கள், முஸ்லீம்கள் இன்ஜீல் பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இதை நம்ம பார்க்க போகிறோம். இது குரானில் இயேசுவுடைய ராஜ்யத்தின் உபதேசம் அப்படிங்கிறதுக்கு இன்ஜீல்னு பெயர் கொடுத்து, அந்த இன்ஜீலை முகமது உடைய, அதாவது இஸ்லாமுடைய அல்லாஹ் தான் இயேசுவுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாலே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வசனங்களை எழுதியிருக்கிறத நம்ம முதல் பகுதியில் பார்த்தோம். அது உண்மை இல்லைங்கிறதையும் பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இயேசுவுடைய ராஜ்யத்தின் உபதேசம், அந்த இன்ஜீலில் உள்ளது என்ன சொல்லப்பட்டிருக்கு, இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரியணும். அதை முகமது ஒரு வசனம் கூட சொல்லலை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்கிற 4 புத்தகங்களில், புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் இயேசு என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு இருக்குது. அதைத்தான் இன்ஜீல், ராஜ்யத்தின் உபதேசம்னு குரானில் முகமது குறிப்பிட்டிருக்கிறாரு. இது புதிய ஏற்பாட்டில் முதல் 4 புத்தகங்கள். இப்போது இந்த 2வது பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இயேசுவுடைய ராஜ்யத்தின் உபதேசத்தில் ஒரு 25 பகுதியை எடுத்து நம்ம பார்க்குறோம். இது உங்களுக்கு நல்ல வெளிச்சம் தரும். இதை நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவை பற்றிய, அவரது ராஜ்யத்தின் உபதேசம் பற்றிய 25 சத்தியங்கள், முஸ்லீம்கள் இன்ஜீல் பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இது இந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சிறப்பு பார்வை 6-12வது சாப்டர், இன்ஜீல் என்ற இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம். இதனை முகமது குரானில் கூறாமல் மறைத்து விட்டார். முகமதும் உலகத்தின் அதிபதி என்ற பிசாசும் ஒருவரே என்பதை இயேசுவின் இன்ஜீல் என்ற உபதேசம் வெளிப்படுத்துகிறது. இன்ஜீல் வெர்சஸ் முகமது தந்துள்ள குரான், ஒரு வேத ஒப்பீட்டு ஆராய்ச்சி. சூரா 5:46, 57:27, 5:110. முதல் பகுதி பார்த்துட்டோம். இது ஓவரால் சீரீஸ். இந்த சீரீஸ் தான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. 6 சீரீஸ். இது இயேசுதான் மனுஷகுமாரன் என்ற உலக ரட்சகர். மனுஷகுமாரனாகிய இவரே வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர். இந்த ரகசியத்தை முகமது குரானில் மறைத்து ஏமாற்றியதன் மர்மம் என்ன, ஒரு ஆராய்ச்சி அறிக்கை. இதை தான் பார்த்துட்ருக்கு. இதில் 12வது சாப்டர் இது. இதில் நம்ம 25 ரகசியங்கள், இயேசுடைய சுவிசேஷத்திலேருந்து 25 பகுதிகளை குயிக்காக நம்ம பார்க்கலாம். இயேசு தந்துள்ள பரலோக ராஜ்யத்தின் உபதேசம் என்ற இன்ஜீலை கீழ்கண்ட 25 உட்பிரிவுகளாக பிரித்துள்ளோம். இது ஆய்வு செய்வதற்கு மிக உதவியாக இருக்கும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் உதவும். மேலும் நாம் இயேசுவின் முழு ராஜ்யத்தின் உபதேசத்தை கற்றுக்கொள்ளலாம் என்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் என்ற அவரது 4 சுவிசேஷ புத்தகங்களையும் முழுமையாக படித்து அவரிடம் அதற்கான பரலோக விளக்கத்தையும் பெற வேண்டும். எனவே நாம் இங்கு அதில் ஒரு பகுதியை மாத்திரம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இது முழுசு கிடையாது, ஹைலைட்ஸ்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 25 பகுதி ரேண்டமாக எடுத்து நம்ம பார்க்குறோம். இது முஸ்லீம்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம். தேவகுமாரன் இயேசு தானே யூதர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மேசியா என்ற கிறிஸ்து என்பதை யூதர்களுக்கு விளக்கினார். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஏசாயா 61:1-3 வசனம் வரை கூறப்பட்ட மேசியாவின் வருகை மற்றும் செயல்பாடுகள் குறித்த தீர்க்க தரிசனம் தன்னில் நிறைவேறுகிறது என யூதர்களிடம் அவர்கள் ஜெப ஆலயத்துக்குள்ளேயே இயேசு உறுதி செய்தார். இது ஃபஸ்ட்டு யூதர்கள்ட்ட இயேசு உறுதி பண்ணியிருக்கிறார். நான் தான் அந்த மேசியா அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறார். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்றார். இது ஏசாயா மூலம் கிமு 700 கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இது மேசியா என்கிற தேவகுமாரன் என்ற சர்வ வல்லவர் தேவன்
பூமிக்கு மனுஷனாக வருவார்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது நிறைவேறிட்டுன்னு அவங்க யூதர்களுடைய ஜெப ஆலயத்தில் இயேசு அதை சொல்லி உறுதி பண்ணியிருக்கிறாரு. அது பைபிளில் ரெக்கார்டாகிருக்கு. அவரை தேவகுமாரன் இல்லை, அவர் சாதாரண முஸ்லீம் நபி அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இது முகமது வர்றதுக்கு 550 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பைபிள் எழுதப்பட்டு அது இருக்குது யூதர்கள் கையில், கிறிஸ்தவர்கள் கையில், உலகம் முழுக்க இருந்த புஸ்தகம். அதெல்லாம் மீறி அவர் பொய் சொல்லியிருக்காரு, அது வேறு விஷயம். ஏசாயா 61வது அதிகாரத்தை பார்ப்போம். இதான் அந்த தீர்க்க தரிசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இந்த வசனம் நிறைவேறிட்டுன்னு ஏசப்பா அவர் ஃபஸ்ட்டு அங்கே மெசேஜ்லேயே அங்கே லூக்கால சொல்லிட்டாரு. இது நிறைவேறின பிறகு யூதர்கள் இன்னும் அவரை மேசியான்னு ஏற்றுக்கொள்ளலை. முகமது கிபி 600 ஒரு 600 வருஷம் கழித்து அந்த மேசியா நான் தான் சொல்லி உங்களை ஏமாற்றிட்டாருன்னா அந்த வசனங்கள் அங்கே இருக்குது. கிமு 700 இது தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டு இயேசு சொன்னார், எப்பா இது தான் நிறைவேறிட்டாப்பா, நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவரை அங்கே நிறைவேறினதை யூதர்கள் மத்தியில் ஓப்பனாக அறிக்கையிட்டு அது பைபிளில் எழுதப்பட்டுள்ளது. 2. இயேசுவை தேவகுமாரன் என இயேசுவின் 4 சுவிசேஷ புத்தகங்கள் தெளிவாக நமக்கு விளக்குகின்றன. இந்த வசனம் இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு தெரியணும். ஏன்னா இயேசுவை தேவகுமாரன் இல்லைங்கிறது தான் குரான். அது குரான் இசிக்கொண்டு இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை. மார்க்கு 1:1 தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். வசனம் டொம்முன்னு இருக்குது கிளியராக. லூக்கா 1:35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, யார்? மரியாள், கன்னி மரியாள். அவங்க பேர் மரியம் இல்லை, மரியாள். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இயேசு தேவனும் அல்ல, இறைவனும் அல்ல, இறைவனுடைய குமாரனும் அல்ல. எங்கே இருக்குது? சூரத்து மரியம் 19:35. எங்கே போனாராம்? அந்த பெண் கன்னி பெண் குளிக்கிறதுக்காக பாத்ரூமில் திரையிட்டு கொண்ட போது அங்கே நாம் எம்முடைய தூதரை அனுப்பணும். ஜிப்ரீல்ங்கிற தூதர்னா மனுஷன். அவர் பாத்ரூமுக்குள்ளே திரையிட்டுக்கிட்ட பொண்ணுக்கு உள்ளே நுழைஞ்சி ஈசாங்கிற குழந்தையை கொடுத்தாருன்னு ஆபாசமாக கிபி 610 முகமது எழுதியிருக்கிறார். இதுதான் உண்மை. அவர் வர்றதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னால் இது நடந்து பைபிளில் ரெக்கார்டாயிருக்கு. தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்தாவினால் பிறந்தது. பரிசுத்தாவி எங்கே? பரலோகத்திலேருந்து வந்தவர். யோவான் 6:38 சொல்கிறாரு, என் சித்தப்படி இல்லை, என் பிதாவின் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலைநிடும். ஜிப்ரீல் கிடையாது, உன்னதமானவருடைய பலம். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஈசா நபி அல்ல, முஸ்லீம் தூதர் அல்ல. ஸோ உங்களுக்கு இந்த சத்தியம் தெரியணும். ஏமாத்திருக்காங்க உங்களை. இங்கே வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. லூக்கா 22:70 அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்கிறபடியே நான் அவர்தான் என்றார். அவரை நியாயம் விசாரிக்கும் போது கேட்குறாங்க, அப்படின்னா நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் 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 அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்கிறேன், நான் தான் தேவனுடைய குமாரன். யோவான் 1:34 அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். யார்? யோவான் ஸ்நானன். இவனுக்கு யஹ்யான்னு பெயர் கொடுத்துருக்காங்க குரானில். அவனோட ஒரே வேலை இயேசுவை தேவனுடைய குமாரன், இவரே தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு, இவர் தான் கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், கிறிஸ்து, மேசியா எல்லாம் ஒன்று தான், சர்வ வல்ல தேவன் எல்லாம் ஒன்று தான். இவர் தான் அவர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இஸ்ரவேலருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, எப்பா இவர் தான்ப்பா வந்துட்டாருன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா வந்துட்டாருன்னு சொல்கிறது தான். அதுதான் யோவான் ஸ்நானனுடைய வேலை. அதைத்தான் அவன் பண்ணி முடித்தவொடனே அவனை ஏறுவது கொலை பண்ணிட்டான், மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு. ஆனால் இவன் ஒரு முஸ்லீம்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வசனங்கள் அங்கே இருக்குது குரானில். அவன் என்ன பண்ணினான்? இல்லை,
அவனுடைய ரோல் என்ன இல்லை. இவனை பற்றி பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அவனுக்கு சொல்கிறான். யோவான் 1 அதிகாரத்தை படித்து பாருங்கள். பரிசேயர் இதிலேருந்து அனுப்புகிறாங்க, எங்கேருந்து எருசலேம் நகர்லேருந்து அனுப்புகிறாங்க இதுக்கு நாசரேத்துக்கு, கப்பர்நாகும், அந்த யோர்தான் நதி, அது வந்து கலிலேய இடம், அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்பிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. இவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, இவன் ஆசாரியன், ஆரோன் புத்திரர், எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீரு? நீர் எலியாவா? இல்லை. நீர் தீர்க்கதரிசியா? இல்லை. அப்போ ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குறீரு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்களை அனுப்புகிறவங்களுக்கு பதில் சொல்கிறணும். ஏன் கொடுக்குறீரு? சொல்கிறான், நான் வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தமாக இருக்கிறேன்னா. க்ளீனாக அப்படின்னு இப்போ பைபிள் எடுத்து பார்த்துக்கோ, அங்கே இருக்குது. அவனோட வேலை மேசியா வந்துட்டாருன்னு அவர் அடையாளம் காட்டணும் யூதர்களுக்கு. நமக்கெல்லாம் நம்ம புறஜாதியார், நமக்கெல்லாம் அடையாளம் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. முஸ்லீம்கள்லாம் புறஜாதி, நமக்கெல்லாம் அடையாளம் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. யூதர்களுக்கு அடையாளம் காமிக்கணும். அவன் சொல்கிறான், அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். கண்டினியூஸ் டென்ஸ். யோவான் 1:49. இங்கே நாத்தான்வேல். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். தேவனுடைய குமாரன் இஸ்ரவேலின் ராஜானா, இஸ்ரவேலின் ராஜானா பழைய ஏற்பாட்டு தேவனுக்கு பேர் இஸ்ரவேலுடைய ராஜா. ஆமாம், இஸ்ரவேலுடைய ராஜா. ஏசாயா 44:16 படிச்சுக்கோங்க. இஸ்ரவேலுடைய ராஜா அவர் பேர். அவன் சொல்கிறான், நீர் தேவன் அப்படின்னு அறிக்கை பண்ணுறான் நாத்தான்வேல். அவன் ஒரு யூதன். யோவான் 6:69, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் பேதுரு. யோவான் 20:31, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவ்வளோ தெளிவாக எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் தேவனுடைய குமாரன் அல்ல, இவர் சாதாரண முஸ்லீம் நபின்னு 600 வருஷம் கழித்து முகமது வந்து ஏமாற்றிருக்கிறாரு. இப்போ 2வது இந்த விஷயங்கள், இந்த வசனங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. இயேசுவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மிக முக்கிய உபதேசம் இயேசுவே தேவகுமாரன் என்பதாகும். இவருக்கு மேசியா என்றும் கிறிஸ்து என்றும் தாவீதின் குமாரன் என்றும் மனுஷகுமாரன் என்றும் பல பெயர்கள் வேதத்தில் தரப்பட்டுள்ளன. சர்வத்துக்கும் அதிபதி இவர் ஒருவரே. தேவகுமாரன் என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவன் என்று அர்த்தம். இயேசுவின் வசனங்களை இன்ஜில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறும்போது இயேசுவே தேவகுமாரன், அவரே வானத்துக்கும் பூமிக்கும் தேவன் என்பதை ஒத்துக்கொள்கிறார் என்று அர்த்தம். மறுபடியும் வசனங்களை நம்ம குயிக்காக பார்க்கலாம். மார்க்கு 1வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ ஆரம்பம். மத்தேயு 1:1, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. யோவான் 1:29, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:30, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிலிருந்தபடினால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். யெகியா பற்றி தெரியணும்னா அது பார்த்துக்கோங்க. இதான் யெகியா. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். அவன் க்ளீனாக சொல்கிறான், இவர் மேலே தான் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார் ஞானஸ்தானம் கொடுத்தோடனே, இவர் தான் தேவனுடைய குமாரன்னு சாட்சி கொடுத்து வரேன்னு. இதை யாரும் மறுக்க முடியும். 600 வருஷம் கழித்து முகமது மறுத்திருந்தாருன்னா நீங்கள் யோசித்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சான்ஸு இயேசுவை அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள. யோவான் 20:31, இந்த வசனம் ஏற்கனவே பார்த்தோம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியுமாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிட்டு, உண்டானதொன்றும் அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு கிளியராக இருக்குது. யோவான் 1:10, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று.
இவர் தான் சிருஷ்டிகர்த்தர். இவர் சாதாரண மனுஷன், ஒரு முஸ்லீம் நபின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஏமாத்துங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கொலோசியர் 1:15, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இஸ் த இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட், த ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன். இவர் தான் தேவன் அப்படின்னு இருக்குது. இதுக்கு மேலே அடிஷ்னல் வசனங்களை அங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இயேசு தான் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி வசனங்கள் தெளிவாக நமக்கு இருக்குது. 3, தேவகுமாரன் இயேசுவுக்கு பெயர் சத்தியம். அவர் பூமிக்கு மனிதனாக வந்து வாய் திறந்து பேசியுள்ள வசனமே சத்தியம். இயேசுவின் வசனங்களுக்கு மாறானது எதுவுமே பொய் அல்லது வஞ்சனை. இயேசு தான் சத்தியம். அவருடைய வசனம், சத்தியங்கிற வசனம் தான் மனுஷனை விடுதலை பண்ணும். வெரி பவர்ஃபுல். அதில் ஜீவன் இருக்குது. அவர் சொல்கிறார், நான் உங்களோட பேசுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யோவான் 14:6, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வெரி பவர்ஃபுல். அவர் தான் சத்தியம். இயேசு தான் சத்தியம். யோவான் 8:31, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8:40, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. யோவான் 8:45, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. 8:46, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? இயேசு பேசினது சத்தியம், அவர் தான் சத்தியம். யோவான் 1:17, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. இயேசு வர்றதுக்கு முன்னால் சத்தியமே கிடையாதுன்னு வசனம் சொல்லுது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. யோவான் 5:33, நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். அவன் சாட்சி கொடுத்தது இயேசுவுக்கு. இயேசு சொல்கிறாரு, அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான். யோவான் 7:28, அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கல் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கேருந்து வந்தேன் என்று அறிவீர்கள், நான் என் சுயமாய் உரையவில்லை, என்னை அனுப்பினர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர்னு சொல்லியிருக்கிறார். யோவான் 8:26, உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவிலேயே உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார். யோவான் 18:37, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தன் தெளிவாக இயேசு கொடுத்திருக்கிறார். யோவான் 14:24, என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான், நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. மார்க்கு 12:32, அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு தேவன் இல்லை. சத்தியம், இயேசுதான் சத்தியம் அப்படிங்கிறது குறித்து வசனங்களை நம்ம பார்த்தோம். அந்த சத்தியம்தான் விடுதலை பண்ணுங்கிறது யோவான் 8:31-32 பார்த்துட்டோம். 4, இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசங்கிற சத்தியத்தில் நாலாவது முக்கிய விசேஷமான வசனங்கள். இயேசுவின் வாயிலிருந்து வந்த வசனமே ஜீவத்தண்ணீர், மனிதனுக்கு ஆரோக்கியத்தையும் பரலோகத்தையும் இது கொடுக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இயேசுவுடைய வாயிலிருந்து வந்த வசனம் ஜீவத்தண்ணீருங்கிறது ஒரு பெரிய ரகசியம், அது வெளிப்பட்டிருக்கு. யோவான் 4:10, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாக்கத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இவர் தான் ஜீவத்தண்ணீர். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவத்தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் வெறுகு ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். யோவான் 6:35, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். யோவான் 7:38 சொல்கிறாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்.
வெளிப்படுத்தல் 7:17 சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இது பரலோகத்தில். ஆனால் இயேசுவோட வசனம் நம்ம கையில் இருக்குது. நம்ம பைபிள் நம்ம கையில் இருக்குது. அதான் ஜீவ தண்ணீர். இயேசு பேசினது வெளிப்படுத்தல் 21:6 அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூட்டில் இலவசமாய் கொடுக்கிறார். தாகமாக இருக்கிறவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஜீவ தண்ணீர் அவர் தான். ஜீவ தண்ணீருக்கு அதிபதி. வெளிப்படுத்தல் 22:1 பின்பு பழங்கிய போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பரலோகம். ஆனால் அந்த பரலோகத்தில் உள்ள ஜீவ தண்ணீர் இன்றைக்கி நம்ம கையில் பைபிளில் இருக்குது. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான். வெளிப்படுத்தல் 22:2 நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். தான் ஜீவ தண்ணீரோட அதோட அட்வான்டேஜ். வெளிப்படுத்தல் 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவன் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இயேசுதான் ஜீவ தண்ணீரை கொடுக்குற இலவசமாக கொடுக்குறேங்கிறார். 5 தேவகுமாரன் இயேசுவும் தேவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். இயேசுதான் பிதாவாகிய தேவனின் காணக்கூடிய உருவம். இவர்களை பிரிக்க முடியாது, பிரித்து பார்க்க கூடாது. இயேசுவும் பிதாவும் பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒருத்தர் தான். சில வசனங்களை மட்டும் பார்ப்போம். யோவான் 10:30 இயேசு சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். உங்களுக்கு முஸ்லீம்களுக்கு பெரிய குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர் பிதாக்கிட்ட தானே பேசியிருக்கிறாரு. அவர் அப்போ பிதா தானே பெருசு, இவர் லோயர். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இப்படி பார்த்து ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள். இயேசுவும் பிதாவும் ஒருவர். அப்படின்னா இவர் பிதாவுடைய காணக்கூடிய உருவம். பிதாவை ஒருத்தரும் பார்க்க முடியாது, இயேசு மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வசனம் கொடுக்குறோம், பாக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க. இவர் தான் தேவன், இவர் தான் சர்வ வல்லவர்னு. இவர் பூமிக்கு வர்றதுக்கு முன்னால் 700 வருஷத்துக்கு முன்னாலே ஏசாயா 9:6 இருக்குது. வல்லமை உள்ள தேவன். ஆமாம், வெளிப்படுத்தல் 1:8 படித்து பார்த்துக்கோங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறேன்னு ஏசப்பா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. யோவான் 14:8 பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். இப்போ அவனுக்கு சொல்கிறாரு. அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்தவன் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எப்படியா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. இவர் தான் பிதாவுடைய உருவம். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் கேட்குறாரு. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்கிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். பிதாவையும் வெறும் ஒன்று நம்புங்கன்னு அவரே தெளிவாக கொடுத்துருக்காரு. இதுக்கு பிறகு இவர் தேவன் அல்ல, இவர் ஆண்டவர் இல்லை, இவர் ஆண்டவர்னு எங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உங்களை கேள்வி கேட்க வச்சு உங்களை அவிசுவாசம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 6 பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அவசியம் என்பதை விளக்கினார். இதனை அற்புதங்கள் மற்றும் அடையாளங்களினால் இயேசு உறுதி செய்தார். இது குரானில் கிடையாது. மனம் திரும்புதல், இந்த பாவ மன்னிப்பு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது இல்லைன்னா பரலோகத்துக்கே போக முடியாதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. இதான் என்ட்ரி டிக்கெட். இதை முக்கியமான வசனங்கள் பார்த்துக்கோங்க. மத்தேயு 4:17 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. மெசேஜே அதுதான். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க துவங்கினார். மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டால் பரிசுத்தாவியானவருங்கிற பரலோக ராஜ்யம் இயேசு நம்ம சரீரத்துக்குள்ளே வருவேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ரகசியம். அது நடந்தது, பின்னால் நடந்தது. அது இப்போவும் நடக்கு. இப்போ எனக்குள்ளே இருந்து அவர் பேசுகிறாரு. மத்தேயு 9:13 பலியில இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இயேசு உலகத்துக்கு வந்தது பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? எண்ணத்தை கொடுப்பான். மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகணும். மனம் திரும்பணும், முக்கியமானது. மார்க்கு 1:15 காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். பாவங்களை மனம் திரும்பி இயேசுவுடைய வசனத்தை
நீங்கள் விசுவாசிங்க, தன்னுடைய வசனத்தை விசுவாசிங்கன்னு இயேசு தெளிவாக கொடுத்துருக்கிறார். லூக்கா 13:1 பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளுடைய கலந்திருந்தால் அந்த வேளையிலே அங்கே கூடியிருந்தவர் சிலர் இந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிறோம் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்கிறாரு. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். மனம் திரும்புதல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இயேசு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக கொடுத்துருக்கிறார். இதை விட்டுட்டு இது குரான்லே கிடையாது. குரானில் மனம் திரும்புதலே கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது. இதுதான் பாஸ்போர்ட் அண்ட் வீசா. லூக்கா 15:1 சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். குற்றம் காமிக்கிறாங்க. லூக்கா 15:3 அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு தேடி திரிய மாட்டானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடைய அதை தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பிரிக்க அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ மனம் திரும்புவது எவ்வளோ முக்கியம் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தார்க்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பரலோகம் ஏறி போகிறதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற டியூட்டி மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். இதைத்தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ மனம் திரும்புதல் எவ்வளோ முக்கியம். அதுதான் பாஸ்போர்ட் வீசா பரலோகம் போகிறதுக்கு. 6 எக்ஸ்ட்ரா. இயேசுவும் அவரது அப்போஸ்தலர்களும் மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பு மற்றும் ஆத்ம மீட்பு குறித்தும் விரிவாக பிரசங்கம் செய்துள்ளது பைபிளில் உள்ளது. ஆனால் முகமது மனம் திருந்துதல் மற்றும் பாவ மன்னிப்பு பெற்று ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்வது குறித்து குரானில் ஒன்றும் சொல்லவில்லை. இஸ்லாமுக்காக ஜிகாத் என்ற கொலை செய்யும் பணிதான் மகத்தான புனிதமான முஸ்லீம் பணி என கூறி முஸ்லீம்களை கொலைகாரர்களாக மாற்றியுள்ளார். கொலைகாரன் எவனும் பரலோகம் போக முடியாதே. பிசாசுக்கு இயேசு கொடுத்துள்ள பெயர் கொலைகாரன். 7 பாவிகளை நேசிக்கும் தேவன் இயேசு. சிருஷ்டிகர்த்தர் மாத்திரம்தான் இதுபோல பாவிகளை நேசிக்க முடியும். காணாமல் போன ஆடுகளாகிய பாவிகளை மீட்க வந்த தேவன் இயேசு பாவிகளை மனம் திரும்ப வைக்க அவர்களை மன்னித்து பரலோகம் அழைத்து செல்ல வந்தவர். பாவிகளுக்காக தன் உயிரை சிலுவையில் பிசாசு கொலை செய்வதற்கு ஒப்புக் கொடுத்தார். சிலுவை என்பது மரண தண்டனை. மத்தேயு 9வது அதிகாரம் 10வது வசனம். பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷர்களோடும் பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்று என்னவென்று கேட்டார்களாம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல, பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மத்தேயு 18:11 மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நல்ல ரகசியங்களை எழுதியிருக்கிறார். மத்தேயு 20:28 அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். லூக்கா 5:32 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். லூக்கா 9:56 மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அளிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கு வந்தார் என்றார். வரிசையா பாவிகளை மனம் திரும்புவதுக்கு ஜனங்களை ரட்சிக்கப்பட வைக்கிறதுக்கு தான் நான் வந்தேன்னு திருப்பி சொல்கிறாரு.
லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். மார்க் 2:17 இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல, நீதிமான்களே அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். திருப்பி திருப்பி சொல்கிறாரு, பாவிகளை அழைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 7 கூட அடிஷனல் பாவிகளை நித்திய மரணம் என்ற பிசாசின் செயல்பாட்டிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே தேவனாகிய கர்த்தர் இயேசு மனிதனாக பூமிக்கு வந்தார். மனிதனின் பாவங்களுக்காக அவர்களை தண்டனை விடாமல் தானே பிசாசிடம் தன் உயிரை அதற்கு விலையாக கொடுத்து மனிதனை பிசாசிடமிருந்து இயேசு காப்பாற்றினார். இயேசு ஒரு பாவமும் செய்யாமல் இந்த விலையை பிசாசிடம் கொடுத்தார். இந்த அன்புக்கு இணை ஏதாவது இருக்க முடியுமா? சிலுவைக்கு முன்னர் மனிதன் பாவம் செய்தால் அவனுக்கு நித்திய மரணம் என்ற நரகம் என்ற நிலை இருந்தது. இப்பொழுது இயேசுவிடம் விண்ணப்பித்தால் அவர் பாவங்களை மன்னித்து நித்திய மரணம் என்ற நரகத்திலிருந்து மனிதனை மீட்டுக் கொள்கிறார். இதற்காகத்தான் அவர் பூமிக்கு மனிதனாக வந்து மனிதனுக்கு பதில் சிலுவையில் பிசாசிடம் உயிரை கொடுத்தார். இலவசமாய் பாவ மன்னிப்பை இயேசு தருகிறார், பரலோகத்தையும் தருகிறார். மார்க்கு 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். நம்மளை மீட்டிருக்காரு, ரிடீம் பண்ணியிருக்கிறார். பிசாசுக்கு விலை கொடுத்து உயிரை கொடுத்து நீங்களும் நானும் செத்து நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு அவர் செத்து உயிரோடு வந்துட்டார். அவ்வளோதான். பிசாசு நரகத்துக்கு அதிபதி, மரணத்துக்கு அதிபதி பேய். அவங்கிட்ட ஓகே நீ என்னை கொல்லுன்னு ஒப்பு கொடுத்தாரு. 3ஆவது நாள் உயிரோடு வந்துட்டார். அவன் செத்தான், காலி. ஆமாம், இவர் இயேசு உயிரோடு இருக்கிறாரு, என்றும் உயிரோடு இருக்கிறாரு. இன்றைக்கி இயேசு விட்ட இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க அப்படின்னு உண்மையிலே மனம் திரும்பி கேட்டால் உடனே மன்னிச்சிடுவார். மன்னிச்சிட்டாருன்னா என்ன, உங்களுக்கு அந்த சந்தோஷம், இயேசு உங்கள் இருதயத்தில் வருவார், சமாதானம் இருக்கும். உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு கிடைச்சாச்சு, பாஸ்போர்ட் வீசா கிடைச்சாச்சு, அருமையாக கிடைக்குது, எல்லாம் இலவசம். சர்ச்சுக்கு போய் தான் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. யோவான் 12:47 ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். இயேசு வந்து ரட்சிக்க வந்தார், மிரட்டுறதுக்கு வரல, நியாயம் தீர்க்கிறதுக்கு வரல. அல்லாஹ் பாவிகளை நேசிப்பதில்லை. நிராகரித்து கொண்டே இருக்கும் பாவிகள் அனைவரும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. இப்போ ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ப்போம். அல்லாஹ் இயேசு பாவிகளை நேசிக்கிறார்னு பார்த்துட்டீங்க வசனம் எத்தனை. இப்போ பாருங்கள், அல்லாஹ் கணக்கு இங்கே பாருங்கள், குரான் கணக்கு பாருங்கள். சூரா 2:276 அல்லாஹ் வட்டியை அறிந்து தர்மங்களை வளர்க்கிறார், மேலும் தன் கட்டளைகளை நிராகரித்து கொண்டே இருக்கும் பாவிகள் அனைவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. கரெக்டாக கான்ட்ராஸ்ட் இருக்கும். பேய் வந்து தலைகுப்புற சொல்லும், இயேசு சொன்னதுக்கு தலைகுப்புற சொல்லும். சூரா 4:107 நபியை எவர்கள் மனிதர்களுக்கு தீங்கிழைத்து தங்களுக்கு தாமே சதி செய்து கொண்டார்களோ அவர்களுக்காக என்னிடம் மன்னிப்பை கோரி நீங்கள் தர்க்கிக்க வேண்டாம். ஏனென்றால் எவன் சதி செய்யும் பாவியாக இருக்கிறானோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. பாருங்கள், அவர் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாங்க. தலைகுப்புற நான் பாவியை ரட்சிக்க தான் வந்தேன்னாரு. நல்லவளை நீதிமான்கள் இல்லை பாவிகளை தான் தேடி வந்திருக்கேன்னாரு. சூரா 9:96 நம்பிக்கையாளர்களே அவர்களை பற்றி நீங்கள் திருப்தி அடைவதற்காக அவர்கள் உங்களிடம் இவ்வாறு பொய் சத்தியம் செய்கின்றனர். அவர்களை பற்றி நீங்கள் திருப்தி அடைந்த போதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் பாவிகளை இந்த மக்களை பற்றி திருப்தி அடையவே மாட்டான். அப்போ இந்த அல்லாஹ் யார்? பேய். அவ்வளோதான். அல்லாஹ் டஸ் நாட் லவ் சின்னர். அல்லாஹ் பாவிகளை நேசிப்பதிலே 2. அல்லாஹ்வோ தன் வாக்கின்படி உண்மை நிலைநாட்டி நிராகரிப்பவர்களின் பாவிகளின் வேறே அறுத்து விடவே நாட்டினான். சூரா 8:7 எதிரிகளின் இரு கூட்டங்களில் ஒன்று நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த சமயத்தில் நீங்கள் அவ்விரண்டில் பலமில்லாத வர்த்தக கூட்டத்தை அடைய விரும்பினீர்கள். எனினும் அல்லாஹ்வோ தன் வாக்கின்படி உண்மையை நிலைநாட்டி நிராகரிப்பவர்களின் வேரை அறுத்து விடவே நாடினான். நிராகரிப்பவர்களோட வேரை எப்படியோ அறுத்து விடவே நாடினான். சூரா 8:12 இயேசு வந்து நான் சொல்கிறாரு, நான் அழிக்கிறதுக்கல்ல, நான் வந்து ரட்சிக்கிறதுக்கு வந்தேன்னாரு சொல்லியிருக்காரு. சூரா 8:12 நபியே உங்களது இறைவன் வழக்குகளை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டு நிராகரிப்பவர்களுடைய அப்படின்னா இஸ்லாமை நிராகரிக்கிறவங்க உள்ளங்களில் இந்து கிறிஸ்தவங்களை இவங்களெல்லாம் நாம் திகிலை உண்டு பண்ணுவோம் என்று கூறி நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் அவர்களுடைய பிடரிகளில் மேல் வெட்டுங்கள், அவர்களை கணுக்கணவாய் துண்டித்து விடுங்கள் என்று அறிவித்ததை நினைத்து பாருங்கள். பார்த்துக்கோங்க, இதுதான் அல்லாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் பாவிகளை நேசிப்பதில் 4. எவரேனும் அல்லாவுக்கும் அவனுடைய
தூதருக்கும் மாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மிக கடுமையாக வேதனை செய்வான். சூரா 8:13. இதற்கு காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்ததுதான். எவரேனும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மிக கடுமையாக வேதனை செய்வான். அல்லாஹ் பாவிகளை நேசிப்பதில்லை. அல்லாஹ் பாவிகளை நேரான வழியில் செலுத்த மாட்டான். சூரா 5:108. நிச்சயமாக அல்லாஹ் பாவம் செய்யும் இத்தகைய ஜனங்களை நேரான வழியில் செலுத்துவதில்லை. சூரா 63:6. சூரா 5:108. உள்ளதை உள்ளவாறு அவர்கள் சாட்சியம் கூறியபடி செய்வதற்கு இது மிக்க சுலபமான வழி. அன்றி அவர்கள் பொய் சத்தியம் செய்தாலும் மற்றவர்களின் சத்தியம் அவனை தடுத்துவிடும் என்று அவர்கள் பயப்படுவதற்கும் இது மிகவும் சுலபமான வழி. ஆகையால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அவன் கட்டளைக்கு நீங்கள் செவி செய்யுங்கள். இதுக்கு மாறு செய்யும் பாவிகளை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்த மாட்டான். பாவிகளை நேரான வழியில் அல்லாஹ் செலுத்த மாட்டான். சூரா 63:6. நபியை நீங்கள் அவர்களுக்கு பிழை பொறுக்க தேடுவதும் அல்லது அவர்களுக்கு பிழை பொறுக்க தேடாதிருப்பதும் அவர்களுக்கு சமமே. அல்லாஹ் அவர்களுக்கு பிழை பொறுக்கவே மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் பாவம் செய்யும் இத்தகைய மக்களை நேரான வழியில் செலுத்துவதில்லை. இயேசுவுக்கும் அல்லாஹ்வுக்கும் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். ஏன்னா அல்லாஹ்ங்கிறது பிசாசுங்கிறது அவரே சொல்லியிருக்கிறார். அதுதான் கரெக்டாக இருக்குது. சூரா 59:5. நீங்கள் அவர்களுடைய பேரீச்ச மரங்களை வெட்டியதும் அல்லது வெட்டாது வேருடன் இருந்தவாறே அதன் அடிகளின் மீது நின்றிருக்கும்படி நீங்கள் அவைகளை விட்டு வைத்ததும் அந்த பாவிகளை இழிவுபடுத்தும் பொருட்டு அல்லாஹ்வின் அனுமதியின்படியே நடைபெற்ற காரியமாகும். பாவிகளை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறாராம். சூரா 9:67. ஆணாயினும் பெண்ணாயினும் நயவஞ்சர்கள் அனைவரும் ஒரே இனத்தை விட அவர்கள் அனைவருமே பாவமான காரியங்களை செய்யும்படி தூண்டுவார்கள். நன்மையான காரியங்களை தடை செய்வார்கள். சில அவசியமான சமயங்களில் தங்கள் கைகளை மூடிக்கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டார். ஆதலால் அல்லாஹ்வும் அவர்களை மறந்து விட்டார். நிச்சயமாக நயவஞ்சர்களை சதி செய்யும் கொடிய பாவிகள். பாருங்கள், ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி பேசுவாராம். சூரா 6:124. அவர்களிடம் யாதொரு வசனம் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற நபித்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரையில் நாங்கள் அதனை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறினர். நபித்துவத்தை எங்கு எவருக்கு அளிப்பது என்பதை அல்லாஹ் தான் நன்கறிவான். குற்றம் செய்யும் இவர்கள் செய்யும் சதியின் காரணமாக அல்லாஹ்விடம் இந்த சிறுமையும் கொடிய வேதனையும் அதிசீக்கிரத்தில் வந்தடையும். இந்த பாவிகளுக்கு எதிர்க்கிறவங்களுக்கு இதுதான் வருது. 8. பரலோக ராஜ்யம் என்ற பரிசுத்த ஆவி என்ற தான் மனுஷனுக்குள் இருக்கிறேன் என்று இயேசு வெளிப்படுத்தினார். மனிதனுக்குள் இயேசு பரிசுத்த ஆவியானவர்கள் இயேசு இன்றும் வாசம் பண்ணுகிறார். இதனால் இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். லூக்கா 17:20-21. இயேசு தெளிவாக சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். கிங்டம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கப்படினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவருங்கிற இயேசு என்ற பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இம்மானுவேல். மனிதனுடைய சரீரம்தான் இயேசு வசிக்கும் ராஜ்யம். மனிதனுடைய சரீரம் அது கிளியராக சொல்கிறாரு. மத்தேயு 16:18, 16:28 சொல்கிறாரு, மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் அப்படிங்கிறாரு. அவர் வந்தது அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்குள்ளே வந்தார். மத்தேயு 16:28 இங்கே நிற்கிற சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணுமுன் மரணத்தை ருசி பார்த்துப்பில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது அப்போஸ்தலர் 2 அப்படியே நடைபெற்றது. அவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பெரிய பெரிய வெடி சத்தம் போல் எல்லாம் கேட்டது. இடத்துல மனுஷருக்குள்ளே அவர் வந்தார். இது நடந்தது. காபா என்பது பொய் என இயேசு 600 வருடங்களுக்கு முன்னமே வெளிப்படுத்தியுள்ளார். தேவன் எந்த கட்டிடத்தையும் முக்கியப்படுத்துகிறவர் அல்ல. அவர் மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியாக வாசம் பண்ணும் தேவன். தேவனை தொழுது கொள்வதற்கு இப்பொழுது கட்டடம் தேவையில்லை. இப்போது பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குங்கும்போது கட்டடத்தை போய் தொழுதுகிட்டு இருந்தால் சர்ச்சைக்காரங்களும் ஏமாந்துட்டுருக்காங்க. தேவன் எந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிறார்? இல்லை, அவர் மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:17, 1 கொரிந்தியர் 6:19 இயேசு வசனங்களை நம்ம பார்த்தோம். சூரா 5:97 அல்லாஹ் சங்கை பொருந்திய வீடாகிய காபாவை மனிதர்களுக்கு நன்மைகளர்களும் நிலையான தலமாக்கியிருக்கிறான். இது பொய். காபாங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள தலம்ங்கிறது, தேவனுடைய தலம்ங்கிறது பொய். பைபிள் வசனத்தின்படி இது பொய்.
சூரா 3:96 இனவணக்கத்துக்கென்று மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு நிச்சயமாக பக்காவில் உள்ளது தான். அது பரக்கத்து வாக்கியம் வைக்கத்தாக உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாக இருக்கிறது. பொய் மனுஷன் கட்டின எந்த இடத்துலையும் தேவன் வாசமாகிறார். இதான் வசனம் சொல்லுது. ஆபிரகாம் கட்டினது ஆபிரகாம் நின்ற இடம்னு அல்லாஹ் முகமது பொய் சொல்லியிருக்கிறார். சூரா 2:125 மக்காவில் இப்ராஹிம் கட்டிய கபா என்னும் வீட்டை மனிதர்கள் ஒதுங்கும் இடமாக அவர்களுக்கு பாதுகாக்க அளிக்கக்கூடியதாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம். பக்கா பொய். இயேசு இந்த பூமியில் இருந்தார், டெம்பிள் அழிஞ்சு போகும் தான் தீர்க்க தரிசனம் சொன்னார். இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம் 8 இன்னும் கூடுதல். கிபி 70 எருசலேம் தேவாலயத்தை அழிப்பதற்கு இயேசு ஒப்பு கொடுத்தார். அது ஒரு கல் மீது இன்னொரு கல் இராதபடி அழிக்கப்படும் என தீர்க்க தரிசனம் கூறினார். அது நிறைவேறியது. முகமது முஸ்லீம்களுக்கு ஒரு பொய்யான வீடு காபா என கொடுத்துள்ளார். ஏமாந்து போயிருக்கிறீங்க, தப்பிச்சுக்கோங்க. ஆமாம், இயேசு பரலோக தேவன் எந்த கட்டடத்திலையும் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மத்தேயு 24:1 இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாமே இடிக்கப்பட்டு போகும் என்ற மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிபி 70 இது நடந்தது. எந்த கட்டடத்துக்கும் இதுதான் நிலைமை. அது தேவாலயம் அப்படி இப்படின்னு சொன்னால் இதான் நிலைமை. 9 அன்பு என்ன என்று தேவகுமாரன் இயேசு உலகத்துக்கு கற்பித்தார். இதுவே ராஜ்யத்தின் உபதேசம் என்ற இஞ்சிலின் பிரதான பகுதி. தேவனாகிய கர்த்தரை ஒருவன் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பிறனையும் நேசிக்க வேண்டும் என கட்டளையிட்டுள்ளார். இது இயேசுவின் பிரதான கட்டளைகள் உண்டு. பாவிகளுக்காக தன் ஜீவனையை கொடுத்து அன்புக்கு இயேசு இலக்கணம் வகுத்தார். இதற்காகவே மனிதனாக பரலோக தேவன் இயேசு என்னும் பெயரில் உலகத்துக்கு வந்தார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய தேவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வாட் அ லவ்லி திங். தானே உருவம் எடுத்து வந்து நமக்காக கொடூரமான முறையில் உயிரை கொடுத்துருக்காரு. 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துட்டார். அவர் பரலோக தேவன். ஆமாம், அவர் தேவன் சொல்லி எல்லா பக்கத்துலேயும் வசனங்கள் இருக்குது. மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பாயிருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்பதே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்பது. இதுதான் இயேசு கொடுத்துருக்கிற கட்டளை, அன்பு கட்டளை. காஸ்பல் இஞ்சிலோட அடிப்படை வசனம், அடிப்படை கட்டளை இது. நீங்கள் குரானில் செக் பண்ணி பாருங்கள், அன்புங்கிறதே கிடையாது. கொலை பண்ணு, ஜிகாது பண்ணு, அதுதான் இருக்குது. ஹதீஸை பார்த்தா இன்னும் மோசமாக இருக்குது. இவ்விரண்டு கற்பனைகளையும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அப்போது இயேசு கொடுத்துருக்கிறதுக்கு, மனுஷனுக்கு கொடுத்துருக்குது அன்பை தான் பிரதான பற்றி கொடுத்துருக்காரு. அதுக்கு அவரே இலக்கணமாகி தான் உயிரை கொடுத்துருக்கிறார். யோவான் 15:12 நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இவர் தான் கொடுத்துருக்காரு உயிரை. யோவான் 15:17 நீங்கள் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அன்பு தான் பிரதானம். யோவான் 13:34 நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றால். அப்படின்னா இயேசுடைய சீஷர்களுக்கு அப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான அடையாளம் அவங்க ஒருவரோட ஒருவர் அன்பாக இருப்பாங்க. அன்பு தான் இலக்கணம். எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். 9 இயேசு பூமியில் நடமாடிக்கொண்டிருந்த போது அன்பு மனதுருக்கம் என்பதற்கு இலக்கணமாக செயல்பட்டார். அன்பு மனதுருக்கம் இவை இரண்டும் இஸ்லாமில் குரானில் கிடையாது. இல்லை, அப்படி ஒன்று கிடையாதுங்க. அன்பு மனதிறக்கம் அப்படிலாம் கிடையாது. மத்தேயு 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி, he had compassion. அவ்வளோ அன்பு இயேசுக்கு. மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவரை சொஸ்தமாக்கினார். இதை மாதிரி ஒரு வசனம் குரானில் இருக்கா? அன்பு, மனதுருக்கம், வியாதியை குணப்படுத்துறது, இது எதுவுமே கிடையாது. அது பிசாசுடையது. பார்த்தா இந்த பண்ணு, வெட்டி கொல்லு, இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், மன்னிக்க மாட்டேன்,
அப்படி தான் இருக்குது. இப்போமாவது புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஏசப்பா வழியை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. மத்தேயு 20:34 இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். குருடர்களை மனதுருகி. மார்க்கு 1:41 இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். குஷ்டரோகியை தொட்டார், தொடக்கூடாது, பழைய ஏற்பாட்டு படி தொட்டார், அவன் சொஸ்தமாயிட்டான். மார்க் 6:34 இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். லூக்கா 7:13 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அது அந்த விதவை தாய் பையன் செத்துப்போன பையனை பாடையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவளை பார்த்து அழாதேன்னு சொல்லி பாடையை நிறுத்த சொல்லி அந்த பையனை உயிரோடு எழுப்பிட்டார். இயேசு தமது சீஷர்களுக்கு புதிதாக கொடுத்த அன்பு கட்டளை, நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம இந்த வசனம் பார்த்தோம். யோவான் 13:34-35 பார்த்தோம். இயேசு தன்னிடம் வந்தவர்களை மகனே மகளே என்று மிக அன்பாக ஒரு பிள்ளையை பெற்ற அப்பாவின் வாஞ்சையோடு அழைத்துள்ளார். இந்த அன்பை வெளிப்படுத்த மறுத்துள்ள அல்லாஹ் தந்துள்ள குரான் ஒரு பிசாசின் வேதம் என்பதை இயேசுவின் இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இயேசுவே பரலோக தந்தை, அல்லாஹ் என்ற உலகத்தின் அதிபதி என்று தன்னை அடையாளம் காட்டியுள்ள பிசாசு யாருக்கும் தந்தை அல்ல. மத்தேயு 9:1 அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மகனே சொல்லியிருக்கிறாரு. அல்லாஹ் பிள்ளை பெற்றுக்கவே முடியாது, மகனை யாரும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. 600 வருஷம் கழித்து, அவர் முதலே சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல, 600 வருஷம் கழித்து சொல்லியிருக்கிறாரு. பேய் மட்டும்தான் இதை இப்படி மறுதளிக்கும். இயேசு சொல்லியிருக்கிறாரு மகனே அப்படிங்கிற, ஒரு பொண்ணையும் சொல்லியிருக்காரு, மகளையும் சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 8:47 அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடு. இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டவுடனே உதிரப்போக்கு நின்றுச்சு. அந்த காலத்தில் பெரும்பாடு இருந்தால் வரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, தொட்டா தீட்டு. அதனால் நடுங்குறா, நியாயப்பிரமாணத்தை மீறிட்டேன்னு நடுங்குறா. சொல்லிட்டா நடுங்குறா, என்ன நடக்க போதோன்னு தெரியுன்னு. என்னன்னாலும் நடக்கலாம் அந்த காலத்தில், அதனால் நடுங்குறா. இயேசு என்ன செஞ்சார் பாருங்கள். லூக்கா 8:48 அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள். என்ன வார்த்தை இதை அப்போல்லாம் சில சமயம் இதை படிக்கும்போது டக்குன்னு அழுக வரும். மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்திலே போ என்றார். அவள் பயந்து நடுங்கி இருக்கும்போது சொல்கிறாரு, மகளே. பெற்ற தந்தை மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும், பெற்ற அப்பா மட்டும்தான், இயேசு தான் தேவன். ஆமாம், அழகாக சொல்லியிருக்கார் மகளே. இங்கே குரானில் அல்லாவுக்கு பிள்ளை பெற்றுக்க முடியாது, மகளெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். 600 வருஷம் கழிச்சு, முதல்ல இல்லை. ஆமாம், இயேசு சொன்னதுக்கு தாறுமாறாக சொல்லியிருக்கிறது குரான். அது ஒரே ஒரு ஆள் தான் சொல்ல முடியும், பேய். மார்க் 5:34 அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஏசாயா 9:6 இவர் யாருன்னு பாருங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு முக்கியமானது நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர். இயேசுவுக்கு பேர் எவர்லாஸ்டிங் ஃபாதர். இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுவை தேவன்னு அறிக்கையிடுது. அவர் தேவனே இல்லை, அவர் சாதாரண மனுஷன் அப்படின்னு சொன்னால் உயிர் தெளிந்து இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. அவர் சாதாரணமான மனுஷன் சொல்லி 600 வருஷம் கழித்து முகமது சொல்லிட்டாரு. அதை இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. அவர் உங்களை மொட்டை போட்டிருக்காரு, பேய் மொட்டை போட்டிருக்கு, நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. இப்போ தப்பிச்சுக்கோங்க. இயேசு உங்களை உயிருக்குயிராக நேசிக்கிறார், தப்பிச்சுக்கோங்க. லூக்கா 2:13 அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவன். முஸ்லிம்கள் இறைவன் சந்ததி எடுப்பதில்லை. தனக்கு சந்ததி எடுத்துக்கொள்வது அல்லாவுக்கு ஒரு சிறிதும் தகுதி அல்ல. அவன் மிக பரிசுத்தமானவன். இது 600 வருஷம் கழிச்சு வந்திருக்கிற பொய். சூரா 19:35 ஆகவே அவர் இறைவனும் அல்ல, இறைவனுடைய பிள்ளையும் அல்ல. ஏனென்றால் தனக்கு சந்ததி எடுத்துக்கொள்வது அல்லாவுக்கு ஒரு சிறிதும் தகுதி அல்ல. அவன் மிக பரிசுத்தமானவன். எதையும் படைக்க கருதினால் அதை ஆகுக என அவன் கூறுவதுதான் தாமதம், அது ஆகிவிடும். அப்படி ஏதாவது ஆயிருக்கா? அப்படி ஆகுகன்னு சொல்லி ஏதாவது ஆயிருக்கா?
பக்கா கப்சா, பேய் விட்டுருக்க கப்சா, அதை நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. முஸ்லிம்களின் இறைவன் சந்ததி எடுப்பதில்லை. பாருங்கள், சூரா 21-26, அவர்கள் ரகுமான் ஒரு குமாரனை தனக்கென எடுத்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவனோ மிகவும் தூயவன். அப்படியல்ல, அல்லாவின் குமாரில் என்று இவர்கள் கூறுவர் எல்லாம் அல்லாவின் கண்ணியமிக்க அடியார்களே ஆவார்கள். இவர் பைபிளுக்கு விளக்கம் வேற கொடுக்குறார். யார் கேட்டால் 10, இயேசுவை தேவகுமாரன் என பரலோகம் குரல் கொடுத்து உறுதி செய்தது. இயேசுவை தேவகுமாரன் என்று அவர் ஞானஸ்தானம் பெற்றவுடன் அவருடைய பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து சத்தம் கொடுத்து உறுதி செய்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பரலோக தேவனை நேரடியாக இயேசுவை தேவகுமாரன் என அறிக்கை செய்த பிறகு இதனை மறுக்கிற அல்லாஹ் பிசாசாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு அல்ல. இது பைபிளில் ரெக்கார்டாக இருக்குது. 600 வருஷம் கழித்து இதை மறுக்கணும்னா இதுக்கு வேறு சாட்சி கொடுக்கணும். சும்மா சவடால் விட்டால் காணாது. மத்தேயு 3:16, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. தேவனே சொல்லியிருக்காரு, இவர் எனக்கு நேசகுமாரன். அவர் இல்லை அப்படின்னா அப்போ யார் சொல்லுவா? பேய் மட்டும் தான் மறுக்கும். இதை முகமது பைபிளிலிருந்து மோசே, ஆபிரகாம் ஆகியோருடைய வரலாற்றை காப்பி அடித்து அவர்களை பின்பற்றுவோம் என கூறி தேவகுமாரன் இயேசு முக்கியமானவர் அல்ல என்று பொய்யாக காண்பித்துள்ளார். ஆனால் 600 வருடங்களுக்கு முன்னரே முகமது ஒரு பொய்யர் என்பதை கண்டறிய பரலோகம் சாட்சியை உருவாக்கி தந்துள்ளது. அதாவது மோசே, எலியா என்பவர்கள் முக்கியமானவர்கள் அல்ல, இயேசு மட்டுமே முக்கியமானவர் என தெளிவாக காது கேட்க அறிவித்தது. மறுரூப மலை, இதற்கு வசனம் இருக்குது. மலையில் ஏறி போகிறாரு பேதுரு, யோவான், யாக்கோபோட போகிறாரு. அப்போ யார் வரா? மோசேயும் எலியாவும் பரலோகத்திலேருந்து கீழே இறங்கி வராங்க. இயேசுவும் மறுரூபம் வராரு. அங்கே பார்க்குறாங்க. அப்போ என்ன நடக்குதுங்க பாருங்கள். இயேசுவின் சீஷன் பேதுரு இயேசுவையும் எலியாவையும் மோசேயும் ஒரே அளவில் மரியாதை செய்தபோது இயேசுவின் பிதா, அதாவது பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து சத்தமிட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். மோசே, எலியா அல்ல, இவருக்கு செவி கொடுங்கள் என்று சீசர்களுக்கு கட்டளையிட்டார். இயேசுவுக்கு இணை யாரும் கிடையாது என தேவன் தெளிவாக எச்சரித்துள்ளார். இயேசுவே மெய்யான தேவன். ரொம்ப கிளியராக அவர் சொல்லிட்டார். இயேசுவுக்கு தான் செவி கொடுக்கணும். இந்த ஈவெண்ட்டை பார்ப்போம். மத்தேயு 17:1, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரன் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இயேசுவை எலியாவோட மோசையோட என்ன பண்ணிட்டான்? ஈக்குவல் பண்ணிட்டான். இப்போ என்ன நடந்தது பாருங்கள். உடனே ஒரு மேகம் வருது. அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது நடக்கு. இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இருளுள்ள மேகம் இல்லை, ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. மேகத்தில் ஒளி. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு. பரலோக தேவன் வரும்போதெல்லாம் மேகத்தில் தான் வருவார். இயேசுவும் மேகத்தோடு தான் வராரு. மேகத்தில் தான் ஏறி போயிருக்காரு. அடுத்த மேகத்தில் தான் வரப்போகிறாரு. தட்ஸ் அ சைன் ஆஃப் காட். அது தேவனுடைய அடையாளம். இவருக்கு செவி கொடுங்கள். ஆமாம், நீ எல்லாரையும் சேர்த்துக்க ஒரே கணக்கில் போடாத, இயேசுவை ஒரே கணக்கில் போடாத, இவர் தான் தேவன் சொல்லியிருக்கிறார் கிளியராக. 1 யோவான் 5:20, அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். 2 பேருக்கும் பேர் சத்தியமுள்ளவர். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். எப்படியா? இவரே, திஸ் இஸ் த ட்ரூ காட் அண்ட் எட்டர்னல் லைஃப். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். இவர் இயேசுடைய மார்பில் சாஞ்சிக்கிட்டு இருந்த அவருக்கு அன்பான சீஷன் யோவான். அவன் சொல்கிறான், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். இயேசுதான் தேவன், இயேசுதான் தேவன். தெளிவாக இருக்குது. உங்களுக்கு வசனங்கள் கிடைக்குது. நல்ல ஒரு சாப்பாடு இது. இயேசு கேட்டார், பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இதுதான் இயேசு என்ற தேவகுமாரனுக்கும் அவரது பிதா என்று நமக்கு அறிமுகப்படுத்திய தேவனுக்கும் உள்ள ஐக்கியம். குரானில் அல்லாஹ் மனிதர்கள் யாருடன் பேசியதிலே அல்லாஹ் என்பது வெறும் கற்பனையே தவிர வேறல்ல. பேசுகிறாரு. இயேசு கேட்ட உடனே பதில் வருது.
ஜனங்கள் கேட்குறாங்க, சத்தத்தை கேட்குறாங்க. யோவான் 12:28, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. கிளியராக அவரும் கொடுக்குறாரு, உங்கள் நிமித்தம் தான் அது உண்டாயிட்டுன்னு அவங்களுக்கு போட்டு கொடுக்குறாரு. ஆமாம், உடனே பதில் பரலோகத்திலேருந்து இயேசுக்கு உடனே பதில் கொடுத்தார் தேவன். இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி எனவும் தேவகுமாரன் எனவும் யோவான் ஸ்நானன் சாட்சி கொடுத்த ரகசியம். ஆசாரிய கோத்திரமான ஆரோனின் குடும்பத்தில் பிறந்த இவன் ஒரு முஸ்லீம் நபி என்றும் இவனுக்கு பெயர் யக்யா என்னும் முகமது குரானில் பொய் கூறியுள்ளார். முகமது கூறிய பொய்யை 600 வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்ட இயேசுவின் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பொய் என நிரூபிக்கிறது. அதனால தான் அதை காமிக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு. யோவான் வல்லமையாக இயேசுவை தேவகுமாரன் என இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தான். தான் உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன என்பதை விளக்கினான். இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவரை கிறிஸ்து என்ற தேவகுமாரன் என இஸ்ரவேலுக்கு அறிமுகப்படுத்துவதே இவனுடைய அழைப்பு. இது குரானில் மறைக்கப்பட்டுள்ளது. இவன் பெயரில் ஸ்நானன் என்று சேர்த்து அழைத்தார்கள். இதுதான் பரலோக திட்டம். விருத்த சேதனத்தை ஒழித்து ஞானஸ்தானம் என்ற பாவ மன்னிப்பின் புதிய உடன்படிக்கையின் அடையாளத்தை பரலோகம் இவன் வழியாக அறிமுகப்படுத்தியது. இது வசனம் யோவான் 1ஆவது அதிகாரத்தில் அப்படி கிளியராக நச்சுன்னு இருக்குது. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். கிளியராக சொல்லியிருக்க. இது எதுவுமே குரானில் கிடையாது. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இவன் கிளியனாக அறிவிச்சிட்டான், இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி தேவகுமாரன்னு அறிவிச்சிட்டான். 12. சிறையில் எடுக்கப்பட்டிருந்த யோவான் ஸ்நானன் வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்டு ஆள் அனுப்பிய போது அவர்களிடம் தானே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு மேசியா என்ற தேவகுமாரன் என்பதற்கான அடையாளங்களை இயேசு விவரித்தார். லூக்கா 7வது அதிகாரம், மத்தேயு 11 இருக்குது, லூக்கா 7வது அதிகாரத்தில் இருக்குது. லூக்கா 7வது அதிகாரம் 18வது வசனம். இவைகளெல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அவனுக்கு டவுட் வந்துட்டு, அவனை ஜெயிலில் போட்டவனே இயேசு அவனை விடுவிக்கலன்னு டவுட் வந்துட்டு. பட் அதுதான் பரலோக திட்டம், அவன் ஜெயிலில் போகிறது தான். அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து வருகிற நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையடித்தார். இப்போ தான் செத்துப்போன வாலிபனையும் உயிரோடு எழுப்பியிருந்தார். இயேசு அவர்களுக்கு பதியுத்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதுதான் இயேசுவுடைய அழைப்பு. அவர் சொல்கிறாரு, இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தான் மேசியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்றார். முஸ்லீம்கள் எல்லோரும் இன்றைக்கி இடரல் அடைஞ்சிருக்கீங்க, ஆனால் இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார், ஓடியாந்துருங்க. 13. சாதாரண மனிதர்களிடம் இயேசு தன்னை மேசியா என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் கிறிஸ்து என்றும் வெளிப்படுத்தினார். சமாரிய ஸ்திரீட்ட, ஒரு குருட சுகமானவன்ட்ட ரொம்ப கூலாக அவரை சொல்கிறார். சாதாரண ஜனங்கள்கிட்ட ஈஸியாக பேசுகிறார். யோவான் 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். உடனே டக்குன்னு அடைகிறார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். சாதாரண பொண்ணு சொல்கிறாரு, அழகாக அடிக்கிறார், ரொம்ப குழந்த மாதிரி அவர் கேட்டா அடிச்சிட்டார் க்ளீனாக. உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இப்படி ஒரு டைரக்ட் ரிவலேஷன் இங்கே மட்டும்தான். அடுத்தது கொஞ்சம் நெக்ஸ்ட்டில் இருக்குது, இதுதான் ஹையஸ்ட், நான் தான் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ அழகாக சொல்கிறாரு.
அவர்கள் அவனுக்கு பதிவுத்திரமாக இது வந்து ஒரு குருடனை வந்து சுகமாக இருக்கான். அவனுக்கிட்ட காரியங்களை பாருங்கள். அவனை சுகப்படுத்தினவுடனே வந்து நிறைய கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க. அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிற என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிட்டாங்க. தேவாலயத்திலிருந்து புறம்பே தள்ளிட்டாங்க. அவனை அவர்கள் புறம்பே தள்ளினதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறாயே என்றார். புறம்பே தள்ளின பிறகு தான் கேட்குறாரு, வர்றாரு. ஆமாம். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். அவனுக்கு தெரியல, குருடன் அப்போ தான் குணமாயிருக்கான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். சொல்லிட்டாரு, நான் தேவனுடைய குமாரன் அவன்கிட்ட சொல்கிறாரு, இன்டெரக்டாக சொல்கிறார். ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டு உடனே என்ன பண்ணுறான், உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்போது 2 பேர்கிட்ட அப்படி டைரெக்டாக வந்து நான் தான் அவர்னு அப்படி கிளியராக சொல்கிறாரு. அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார். அங்கே ஒரு சத்தியத்தையும் போட்டு க்ளீனாக நமக்கு காமிச்சு கொடுத்துட்டார். 14 பிசாசு இயேசுவிடம் நேரடியாக ஆஜராகி 40 நாட்கள் அவரை சோதித்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று அவரிடம் கேள்வி கேட்டு அதில் இயேசுவிடம் தோல்வியுற்று இயேசுவே தேவகுமாரன் என்பதை உலகத்துக்கு வெளிச்சப்படுத்தி காண்பித்தான். லூக்காவில் இருக்குது, மத்தேயுவில் இருக்குது. 2ஐயும் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான எபிசோடு, அதனால் 2ஐயும் பார்க்குறோம். முஸ்லீம்களுக்கு தெரியணும், சும்மா ஏமாற்ற முடியாது. இயேசு தேவகுமாரன் இல்லைன்னு இனியும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா பேய் இயேசுக்கிட்ட கேட்டது இதுதான், இந்த பேய் வேறு யாரும் இல்லை, உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் அதிபதி யாரும் இல்லை, அல்லாஹ் தன்னை உலகத்தின் அதிபதினு சொல்லி எத்தனை வசனத்தில், குரானில் 44 வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், இங்கே அல்லாஹ் தான் இப்படி கேட்டிருக்கிறார். பேய் கேட்டிருக்கிற இயேசுக்கிட்ட வந்து கேள்வி கேட்டு தோற்று போயிருக்கிறாரு. 40 இப்போ பார்க்கலாம். லுக்கா 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். நேராக வந்து மோதுறான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இவர் வாயினால் சொன்ன வார்த்தை அதே பதிலாக கொடுக்குறார். அவனுக்கு தெரியும், அடுத்த கேள்வி கேட்கல, குறுக்கு கேள்வி கேட்கல. லூக்கா 4:5 பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், உலகத்தின் அதிபதினு. டூப்பு இவன் இல்லை, ஆனால் டூப் விடுறான். ஏசப்பாட்டே டூப் விடுறான், தன்னை படைத்தவர்கிட்டே டூப் விடுறான். பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். சரண்டர் பண்ண வைக்க பார்த்தான். உங்களை கவுத்துருன பேய் என்ன பண்ணுவான், நிறைய பணம் கொடுத்து கவுத்துறது. அதுதான் அவன் மெத்தடு. ஏசப்பாட்ட அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் ஏசப்பாட்டிருந்து கிடைச்ச அடியை பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, ஏசவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானேன்றார். உன் தேவனாக கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வதாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பேய் உன்னை போய் எவனாவது ஆராதனை பண்ணுவாங்களாடா அப்படின்னாரு. உன்னை போய் எவனாவது ஆராதனை, நான் தான் தேவ, நீ என்னை பணிந்துக்கோன்னு அவனுக்கு கவுண்டர் ஆஃபர் கொடுத்தாரு. ஆமாம், இதான் நடந்தது. அப்பொழுது அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலய துப்பருகின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால், இங்கே இருந்து தாளக்குதியும். குரானில் ஃபுல்லாக இயேசு தேவனுடைய குமாரன் இல்லைன்னு தான். இங்கே நீர் தேவனுடைய குமாரனேயானால், அதே உலகத்தின் அதிபதி, அதே அல்லாஹ், பின்னால் அல்லான்னு வந்திருக்கிறாரு. முதல்ல உலகத்தின் அதிபதி பேய். அவன் இயேசுக்கிட்ட கேட்டு தோற்று போயிருக்கான். இயேசுக்கிட்ட டீல் விடுறான், இங்கே இருந்து தாளக்குதியும். அவன் வேலை, அவனோட எய்ம் என்ன, இயேசுவை அவன் சொல்லுபடி கேட்க வச்சு கீழ்ப்படி வைக்கணும். அவர் தேவன், இவன் களவாணி பேய். இவன் அவருக்கு சோதனை போட்டு அவரை கீழ்ப்படிய வைக்கணும்னு பார்க்குறான். அப்போ சக்ஸஸ்னு. இவர் பரலோக தேவன், அவனை படைத்த தேவன். அவனுக்கு கொடுக்குற பதிலை பாருங்கள். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதுபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். சங்கீதம் 91 சொல்லி காமிக்கிறான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தர், நான் தாண்டா உன் தேவன், நான் தான் உன்னை படைத்தவர், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் சொன்ன வார்த்தைகளே அவனுக்கு கொடுத்து அவன் வாய் அடிச்சிட்டார், ஓடிப்பிட்டான்.
பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இப்போ மத்தேயுல என்ன சொல்லியிருக்கு? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயுங்கிற சீஷன் எழுதியிருக்கான். இதே தான் அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பதியுத்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தை உப்பருகிலே அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், எனக்கு கீழ்ப்படிஞ்சு குதியுங்கய்யா அப்படின்னு கேட்குறான். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். டாய் அப்படின்னு ஒரு போட்டார். ஒழுங்கு மரியாதை போடா அப்படின்னாரு. அடுத்தது லூக்கா மத்தேயு 4:8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவையும் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். என்ன ஒரு இது ஆசை! பரலோக தேவன் தான் காலில் விழணும்னு ஆசைப்பட்டிருக்கான். என்ன நடந்தது பாருங்கள். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, டக்குன்னு உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஓடிட்டான், அவ்வளோதான். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு சேவகம் பண்ணாங்க. தேவதூதர்கள் வர்றாங்க. ஓகே, ஸோ ரெண்டு இடத்துல இது எழுதப்பட்டிருக்கு. பிசாசு நேரடியாக இயேசுக்கிட்ட மோதி தோத்து போயிருக்கான். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்கான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் தான் தேவனுடைய குமாரன். அது பிறகு 600 வருஷம் கழித்து அதே பிசாசு உலகத்தின் அதிபதினு இன்னொரு பேர் அல்லான்னு வச்சுக்கிட்டு வந்து எழுதியாச்சு, ஒரு குரான் எழுதியாச்சு, இயேசு தேவனுடைய குமாரனே அல்ல. இயேசு அனுமதிச்சிட்டார். இப்போ அதெல்லாம் அந்த அனுமதியெல்லாம் கேன்சல். 15. இயேசுவை தேவகுமாரன் என சாதாரண ஜனங்களும் அவரது சீஷர்களும் அவரை சிலுவையில் அறைந்த போர்ச்சேவர்களுக்கு அதிபதியும் அவரை பார்த்த பிசாசுகளும் அறிக்கையிட்டன. சமாரியர் அறிக்கையிட்டாங்க, இயேசுவின் சீஷர்கள் அறிக்கையிட்டாங்க, மாத்தாளுங்கிற பொண்ணு அறிக்கையிட்டா, 100க்கு அதிபதி அறிக்கையிட்டான், அசுத்தாவிகள் பிசாசுகள் அறிக்கையிட்டன. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. இயேசுவை தேவகுமாரன் இல்லைன்னு சொல்லும்போது அவ்வளவும் டினையல், ஏமாறுறாங்கன்னு அர்த்தம். யோவான் 4:41. அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, சமாரிய ஸ்திரீ, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். மத்தேயு 16:15. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிளியரா சீஷர்கள் இது. யோவான் 1:41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். கிறிஸ்துனா தேவனுடைய குமாரன். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். எல்லாம் நிறைய பேர் அவருக்கு. யோவான் 6:69. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். பேதுரு தான் சொல்கிறான் மறுபடியும். மத்தேயு 14:33. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆர்ப்பரிக்கிற கடலை அடக்குனார். உடனே சொல்லிட்டாங்க, இவர் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. யோவான் 11:27. இது மார்த்தாள். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரா தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஸோ எல்லோரும் இத்தனை பேர் அதில் அறிக்கை பண்ணியிருக்கிறாங்க, இவர் தான் தேவகுமாரன் அறிக்கை பண்ணியிருக்காங்க. இது பைபிளில் இருக்குது. இப்போ 100க்கு அதிபதி அவரை சிலுவையில் அறையும் போது சூப்பர்வைஸ் பண்ணவேன். அவன் பார்க்குறான், பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. அவன் பார்த்துட்டு சொல்கிறான், மத்தேயு 27:54. 100க்கு அதிபதியும் அவனுடைய கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி எதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். எல்லாரும் அறிக்கை பண்ணுறாங்க. மார்க் 15:39. அவருக்கு எதிரே நின்று 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். மார்க் 3:11. இப்போ பேய்கள் அசுத்தாவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. மார்க் 5:7. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனை, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பிசாசு. லூக்கா 4:41. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியினால், கிறிஸ்துனா தேவனுடைய குமாரன், அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். லூக்கா 8:28. லேகியோன் பிசாசு.
அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனை, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமிட்டு சொன்னான். அப்போது பிசாசுகள் எல்லா பக்கத்துலேயும் போய் இயேசுக்கிட்ட தேவனுடைய குமாரன் தேவாரன்னு அறிக்கை பண்ணுது. அந்த அசுத்தாவி அவனை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினால எப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாக அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தான். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். அந்த பேய் ஓடிப்போயிட்டு ஏசப்பா முன்னால் நிற்க முடியாது. இயேசுவின் மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள். இந்த பிரசங்கங்களில் இயேசு பரலோக ராஜ்யத்தின் பெரும்பாலான விளக்க வசனங்களை தந்துள்ளார். இதில் தான் இயேசு தனது 10 கட்டளைகளையும் தந்துள்ளார். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை ரத்து செய்து அறிவித்துள்ளார். பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாண கட்டளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ரத்து செய்து அதற்கு பதில் தன்னுடைய புதிய கட்டளைகளை இங்குதான் இயேசு தந்துள்ளார். இயேசு தந்துள்ள ராஜ்யத்தின் உபதேசமே மனிதனுக்கு தரப்பட்டுள்ள புதிய வேதம். இதை டீட்டெயில்டாக அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். 17 இயேசுவின் படவு பிரசங்கம் மத்தேயு 13ஆம் அதிகாரம். இது மலைப்பிரசங்கத்துக்கு அடுத்து முக்கியமான இயேசுவின் பிரசங்கமாகும். இதில் 7 உவமைகளை கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு பல அறிவுரைகளையும் பரலோக ரகசியங்களையும் இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். இயேசு தமது ராஜ்யத்தின் உபதேசத்தில் 43 உவமைகளை கொடுத்துள்ளார். இந்த உவமைகளின் ரகசியம் என்ன என்பது குறித்து மத்தேயு 13:35 வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இயேசுவே தேவன் என சங்கீதம் 78:2 வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிறைவேறியது. இந்த மத்தேயு 13 நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். தன்னை எதிர்த்த யூதர்களிடம் இயேசு பல ரகசியங்களை வசனங்கள் வாயிலாகவும் தீர்க்க தரிசன நிறைவேறுதல் வாயிலாகவும் விளக்கினார். 19 இயேசுவின் நாமமே பரலோக தேவனின் நாமம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய மூவருடைய நாமமும் இயேசு என்பதை இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். யோவான் 5:43, மத்தேயு 1:22-23, யோவான் 14:26. இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவன் மட்டுமே தேவனுக்கு பிள்ளையாகிறான். யோவான் 1:12. இயேசுவின் நாமத்தில் மட்டுமே அத்தனை பரலோக வல்லமைகளும் செயல்படுகின்றன. இந்த நாமத்தை தான் மனிதன் தொழுது கொள்ள வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டால் கிடைக்கும். பரலோக தேவன் என்றாலும் அவருடைய நாமம் இயேசு என்றாலும் ஒன்றுதான். இந்த வசனங்களை பார்க்குறோம். இயேசுவுடைய நாமம் அதுதான், பிதாவுடைய நாமம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. குமாரனுடைய நாமமும் அதுதான். யோவான் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவுடைய நாமம் தான் பிதாவுடைய நாமம். மத்தேயு 1:22 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்போது இதுக்கு முன்னால் 2 வசனம் போவோம். இங்கே அவருடைய நாமம் என்ன அப்படிங்கிறத அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 1:23 இருக்குது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்போது குமாரனுடைய பேர் இயேசு, பிதாவுடைய பேர் இயேசு. அடுத்தது பார்க்க போகிறோம். யோவான் 14:26 பரிசுத்தாவியோட பேர் இயேசு தான். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்தாவி அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்தாவிக்கு பேர் இயேசு. ஸோ ஒரே ஒரு பேர் தான் பைபிளில் இருக்குது. இயேசுங்கிற பேர் தான். பிதாவுடைய நாமம் இயேசு, இயேசுவுடைய நாமம் இயேசு, பரிசுத்தாவியுடைய நாமம் இயேசு. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனங்கள்லாம் இங்கே இருக்குது. 19 இயேசுவின் நாமத்தில் மாத்திரம்தான் அத்தனை பரலோக வல்லமைகளும் உள்ளன. எல்லா வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் செயல்படுது. வேறு எந்த நாமத்திலையும் வல்லமை கிடையாது. அல்லாங்கிற நாமத்துக்கு ஒரு வல்லமை கிடையாது. லூக்கா 24:47 அன்றையும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தார்க்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இயேசுவோட நாமத்தில் தான். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறாரோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இயேசுவின் நாமத்தில் கூடினா 2 பேர் 3 பேருக்குன்னா அங்கே கூடினா அங்கே வந்துடுதுங்கிறாரு. அப்போ இவர் தேவனா இல்லையா? யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தில் கேட்டால் செய்வேங்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். இயேசு தான் தேவன். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இவர் தான் பரலோக தேவன்.
யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றப்பட்டவர் எத்தனை அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போது இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வச்சா தேவனுடைய பிள்ளை, இல்லைன்னா கிடையாது. மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவனை, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதண்டை குடித்தாலும் அதை அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தல் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். யோவான் 14:26 இது நம்ம பார்த்தோம். அவர் நாமத்தில் தான் பரிசுத்தாவியானவர் வரார். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது ஏதோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இயேசுதான் தேவன். யோவான் 16:23 அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதே அவர் அதை உங்களுக்கு தருவேன்னு அங்கே சொல்கிறாரு, இங்கே தருவார். யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்டால் பெற்றுக்கொள்வீங்கன்னு கிளியராக அழகாக கொடுத்துருக்கிறாரு. யோவான் 16:26 அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே, அவராலே இல்லை, அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இயேசுடைய நாமம் அவ்வளோ வல்லமை, அது பரலோகத்தையே கொடுக்குது. அப்போ அதை பிடிச்சிக்கணும், அதுதான் பரலோக திட்டம். இயேசுவின் மத்தேயு 28 அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டும், அதாவது அவரது நாமத்துக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 யோவான் 15:27 இயேசுவின் நாமத்தை அறிவிக்கவே அவருடைய ஊழியக்காரர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 9:15-16 சுவிசேஷம் இயேசுவின் நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். மத்தேயு 28:20 இந்த வசனங்களை பார்ப்போம். இயேசுவோட நாமத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே வரிசையாக 1 by 1 பார்க்கலாம். மத்தேயு 28:20 சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். உலகத்தின் முடிவு வரை இருக்கிறேங்கிறாரு பரலோக தேவன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இயேசுவுக்கு மட்டும்தான் அவருடைய ஊழியக்காரங்க சாட்சி கொடுக்கணும். யோவான் 15:27 நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். இயேசுவுக்கு சாட்சிகள் தான். அப்போஸ்தலர் 9:15 அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு கர்த்தர், அனனியாவே நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். எப்படியா பவுலை பற்றி சொல்கிறாரு, அவன் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நான் தெரிந்துக்கிட்டேன். எப்படியா அடுத்து சொல்கிறார், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்கள், இயேசுவின் நாமத்தை அறிவித்தா அவர் நாமத்தை எடுத்துக்கிட்டா என்ன வருது, பாடுபட வேணுங்கிறார். ஏசப்பா ரொம்ப கூலாக சொல்லி கொடுக்க சொல்கிறாரு, ஸ்டைலே வேறு. லூக்கா 24:47 அன்றிய மறந்திரும்பதிலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தார்க்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. கிளியராக கொடுக்குறாரு, அவருடைய நாமத்தில் தான் பிரசங்கம் பண்ணணும், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. 20 நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் எனவும் தன்னை மட்டுமே மனிதன் பின்பற்ற வேண்டும் எனவும் தான் பேசியுள்ள வசனங்கள் மாத்திரம் மனிதனுக்கு இப்போது பின்பற்ற வேண்டிய வேதம் என்றும் தன்னுடைய வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறது என்றும் தன் வசனங்களை பின்பற்றுகிறவனுக்கு மாத்திரம் பரலோகம் கிடைக்கும் எனவும் இயேசு தெளிவாக வசனித்துள்ளார். இயேசுவின் வசனங்கள் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் கொண்டவை. இது குறித்து யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மேலும் அவரது வசனத்தை போதிக்கிறவர்கள் அவர் என்ன கட்டளையிட்டுள்ளாரோ அதைத்தான் போதிக்க வேண்டும் எனவும், அதாவது அவர் வாய் திறந்து பேசிய வசனங்களைத்தான் போதிக்க வேண்டும் எனவும், அவரை குறித்து மாத்திரம்தான் சாட்சி கொடுக்க வேண்டும் எனவும், அவ்வாறு அவரை பின்பற்றுகிறவன் அவரோடு இருப்பான் எனவும் வாக்கு கொடுத்துள்ள வசனங்கள். ஆபிரகாம் பரலோகத்தில் தன்னோடு இருக்கிறான் என இயேசு தெளிவாக வசனித்துள்ளார். இதில் இந்த வசனங்கள்லேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது நமக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. ஆமாம், யோவான் 14:6
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர்தான் வழி, ஒரே வழி. யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். யோவான் 6:63, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்படின்னா நான் சொல்லாத வசனத்தில் ஆவி ஜீவன் இல்லை. இயேசுவை விட்டுட்டு வேறு வசனம் பிடிச்சா இதுதான். இயேசுவோட வசனத்தில் லைஃப் அண்ட் ஸ்பிரிட் இருக்குது. யோவான் 6:40, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவது, நான் அவனை கடைசி நாளில் எழுப்பதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். இயேசு குமாரனை விசுவாசிச்சிட்டா அவனுக்கு நித்திய ஜீவன். யோவான் 6:47, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இயேசுவோட வசனம் நியாயம் தீர்க்கும். யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். தானே தேவ ஆட்டுக்குட்டி என்றும் தான் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வருவேன் என்று இயேசு தமது சீஷர்களின் கூறி நிறைவேற்றிய தேவ ரகசியம். அவர் சொல்லிட்டு தான் பண்ணார். மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவன்னார். அதன்படியே அழகாக வந்துட்டார். மத்தேயு 16:21, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பெற்று கொலையுண்டு 3ஆம் நாளில் உயிர் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல துவங்கினார். 3 இடத்துல கொடுத்துருக்காரு. மத்தேயு 17:22, அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார். கொலை செய்வார்னு கிளியராக சொல்லியிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் இயேசுவை அவங்க கொலை செய்யலை, அவர் சிலுவையில் அறையலைன்னு முகமது 600 வருஷம் கழித்து குரானில் கப்ஸா விட்டுருக்காரு. அவர் இல்லை, பேய் பண்ணியிருக்குது, அதை நீங்கள் இருந்துருக்கீங்க. ஏன்னா உலகத்தின் அதிபதினா பேய் பைபிள் சொல்லுது, ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 20:17, இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து, போகும்போதே சொல்கிறாரு நடக்க போகுது அப்படின்னு, இந்த வந்துட்டோம் அப்படிங்கிறாரு. அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவர் இங்கே எத்தனை தடவை சொல்லியிருக்காரு, இவன் மறந்துட்டான். ஆனால் அவர் சிலுவையில் அரைஞ்சான பிறகு களவாணி போயிலுங்க அவனுக்கு ஞாபகம் பண்ண, அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவனுங்க பிலாத்துட்டு கேட்குறானுங்க, அந்த எத்தனை உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னான், அதனால் கல்லறையை பாதுகாக்கணும், அவனுக்கு ஞாபகம் இருந்தது. இங்கே இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. தானே சிருஷ்டி கர்த்தர் என்பதை வார்த்தைகள் மூலமும் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமும் இயேசு வெளிப்படுத்தியுள்ள தேவ ரகசியங்கள். இயேசு அதட்டியவுடன் காட்டும் கடலும் கீழ்ப்படிந்து அடங்கின. மத்தேயு 8:23-27, ஆர்ப்பரிக்கும் கடல் மேல் நடந்தார், படகு அவருக்கு தேவையில்லை, தன்னுடைய சீஷன் பேதுருவையும் கடலில் நடக்க வைத்தார். மத்தேயு 14:23-34, 5 அப்பத்தையும் 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கு இயேசு போஷித்து பழைய ஏற்பாட்டில் 40 வருடங்களாக இஸ்ரவேலிற்கு மன்னாவும் காடையும் வழங்கியது தானே என உறுதிப்படுத்தினார். மத்தேயு 14:15-21, 2வது முறை 4000 பேருக்கு இதுபோல் அற்புதமாக போஷித்தார். மத்தேயு 15:32-38, தண்ணீரை இயேசு நல்ல ருசியுள்ள திராட்சை ரசமாக மாற்றினார். யோவான் 2:1-11, இயேசுவே சிருஷ்டி கர்த்தர்னு அவர் அழகாக லட்டு மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரை போய் தேவகுமாரனும் அல்ல தேவனும் அல்ல அப்படின்னு சொல்லி போகும்பொழுது இவங்க முஸ்லீம்கள் அவ்வளோ வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. மத்தேயு 8:23, அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாக இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும் அடைந்து போகிறோம் என்றார்கள். அதற்கவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இது ஒரு தடவை காமிச்சிட்டாரு. மத்தேயு 14:23, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையில் மேல் ஏறி சாயங்காலம் அனுபது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடினால் அலைகளினாலே அலைவப்பட்டது. சீஷர்கள் அனுப்பி வச்சிருக்கிறாரு. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார்.
அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தில் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறிடனுடனே காற்று அமர்ந்தது. சிருஷ்டிகர்த்தர்னு காமிச்சிருக்கிறாரு. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். மத்தேயு 14:15. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடமும் நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சாப்பாடு கொடுக்க போகிறாரு. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களை அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்கள் இழுத்து கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். 2வது இன்ஸ்டன்ஸ் பாருங்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். 2வது இன்ஸ்டன்ஸ். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்கள் அடித்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கிறது சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது இயேசு ஜனங்களை தரையிலே பந்தி எடுக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். 2 தடவை நடத்தி காமிச்சிட்டார். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராக இருந்தார்கள். அடுத்து கானா ஊரில் சாதாரண தண்ணியை ரசம் குறையப்பட்டது ரசமாக்கினார். யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரர் நோக்கிய ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை சிவாத்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன் என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ ஒன்றில் அழகாக அவர் அற்புதம் பண்ணி இத்தனை அற்புதங்களை பண்ணி காமிச்சிருக்காரு. இவர் தான் பழைய ஏற்பாட்டில் இருந்த வல்லமையாக செயல்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் காமிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரோட இருதயத்தை பொறுத்தது. தனது 2வது வருகை குறித்தும் உலகத்தின் முடிவு குறித்தும் இயேசு வெளிப்படுத்திய ரகசியங்கள், தீர்க்க தரிசனங்கள், மத்தேயு 24-25 அதிகாரங்கள், லூக்கா 17:22-37. இதை நம்ம தனி சாப்டராக பின்னால் பார்க்க போகிறோம். 24. இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நியாய தீர்ப்பு உண்டு. இயேசுவே நியாயாதிபதி. தான் கூறிய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்டணங்கள் முற்றிலும் அளிக்கப்படும் எனவும், இதுதான் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத பட்டணங்களுக்கு கிடைக்கும் நியாய தீர்ப்பு எனவும் இயேசு விளக்கியுள்ளார். அந்த பட்டணங்கள் அழிஞ்சு போச்சு. இயேசு சொன்ன பட்டணங்கள் அவன் அழிஞ்சு போச்சு. மத்தேயு 10:14. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணையாத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள்.
நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமார நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சோதோம் குமார முற்றிலும் அழிஞ்சு போச்சு. இயேசுவோட வசனத்துக்கு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ண இதான் அப்படின்னு இருக்கிறாரு. மத்தேயு 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் துவங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தனால் இப்பொழுதே ரட்டெடுத்து சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஸோ அவர் சொன்ன 3 பட்டணம் அழிஞ்சு போயிட்டு இல்லை. இது எல்லாருக்கும் இப்படித்தான் இயேசு சொல்லியிருக்காரு. இப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏற்றுக்கொண்டு தப்பிக்கணும் இயேசுக்கிட்ட. அவர் மிரட்டுற தேவன் அல்ல. 2000 வருஷம் கழித்து இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசுவுக்கு அன்பான சீஷன் யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் வழியாக இயேசு வெளிப்படுத்தியுள்ள சிறப்பான பரலோக ரகசியங்கள், இதை தனி சாப்டராக நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம 25 பார்த்தோம். 25 விசேஷமான வசனங்களை, சத்தியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு. இயேசு இந்த 25 பகுதிகள், சுவிசேஷ பகுதிகள், வசன பகுதிகளை வச்சு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. நல்லா பாருங்கள் வசனம். இயேசுவே தேவன்னு ஒன்றுலேயும் விளக்கியிருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறாரு. இன்றைக்கி அற்புதம் செய்துக்கிட்டே இருக்கிறாரு. பாதுகாப்பு கொடுக்குறாரு. இஸ் அலோன் அலாய், பாதுகாக்கிறாரு. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எனக்கு அருமையான முஸ்லீம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, முயற்சி பண்ணுங்கள். இதை படித்து பாருங்கள். முயற்சி பண்ணி பாருங்கள். கேளுங்க. இயேசுவே நீர் பெய்யாலே தெய்வமா என்கிட்ட பேசுங்க, என் பாவங்களை மன்னிங்க. நிறைய பேருக்கு இந்த காசாலெல்லாம் நிறைய பிரச்சனையாக இருக்கீங்க. ரொம்ப பரதாபமான நிலையில் இருக்கிறீங்க. வருத்தமாக இருக்குது. காசால ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். ஆமாம், நேராக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் இயேசுவை கேட்டு பாருங்கள். இயேசுவே எங்களுக்கு விடுதலை கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, எங்களை பாதுகாப்பு கொடுங்க கேளுங்க. இயேசு இறங்குவார். ஆனால் இயேசுன்னு சொல்லி கேட்கணும். இயேசுன்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இறங்குவார். அவர் முஸ்லீம், கிறிஸ்தவர் அப்படிலாம் பார்க்குறதில்ல. அவர் பேர் சொல்லி கேட்டால் இறங்குவார். க்ளீனாக இறங்கிடுவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:8 அவர் சொல்கிறாரு, ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான். அழகாக கேரண்டி கொடுத்துருக்கிறாரு. பேசி பாருங்கள் அவர்கிட்ட. ஏசுன்னு சொல்லி கேளுங்க. ஈசா இல்லை, ஈசாங்கிறது ஏமாத்து நாமம். ஏசுங்கிறது அவருடைய நாமம். ஏசுங்கிற நாமம். உங்கள் நாமத்தை மாற்றி கூப்பிட்டா நீங்கள் திரும்பி பார்ப்பீங்களா? மாட்டோம்ல. அவர் நேமம் ஏசு. அவரை போய் ஈசான்னு கூப்பிட்டாங்கன்னா அதை நம்பினீங்கன்னா என்ன சொல்கிறது? சரி, இவ்வளோ நாள் போயிட்டு விட்டுருங்க, இப்போ கூப்பிடுங்க, ஏசுவே அப்படின்னு கூப்பிடுங்க. பேசுவார். அவர் அழகாக உங்கள்கிட்ட பேசுவார். இயேசுவின் நாமத்தில் என் அன்பான சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.